வணக்கம் நண்பர்களே. எல்லாருக்குமே பூச்செடிகள்லாம் ரொம்ப இஷ்டம். அதுவும் நம்மளுக்கு தினமும் நம்ம தோட்டத்தில் பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்கணும்னு நினைப்போம். அந்த மாதிரி அதிக நாட்கள் வாடாமல் அந்த செடியிலே இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசமான பூச்செடியை பற்றி தான் இன்னைய வீடியோவில் பார்க்க போகிறோம். அந்த செடிகள் பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஈஸி. பிகினர்ஸ் கூட ஈஸியாக வளர்க்கக்கூடியது, ஈஸி கேர் லோ மெயின்டெனன்ஸ் செடியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த செடிகளை முட்களின் ராணி அல்லது முட்களின் கிரீடம்னு சொல்லுவாங்க, அதாவது க்ரௌன் ஆஃப் தான்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் கிறிஸ்ட் தான் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்படி இல்லைன்னா கிறிஸ்ட் க்ரௌன் கூட சொல்லுவாங்க. ஏன்னா இயேசு சிலுவையில் அறையும் போது இந்த மாதிரி முள் கிரீடம் வச்சதுனால, அதே மாதிரி இருக்கிறனால இந்த செடிக்கு அந்த ஒரு பேரும் வந்திருக்குது. இந்த செடிகளை காமனாக யூஃபோர்பியா அப்படின்னு சொல்லுவாங்க. யூஃபோர்பியானா நிறைய வெரைட்டிஸ் இருக்குது, கேக்டஸ் வெரைட்டிஸ்லாம் நிறையா இருக்குது. இந்த செடியோட பேர் ஈஃபோர்பியா மிலி அப்படின்னு சொல்லுவாங்க, MILII. இந்த ஸ்க்ரீனில் மேலே கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? இந்த செடி ஒரு செடி இருந்தாலே கட்டிங்ஸ் மூலமாக நம்ம நிறைய வளர்க்கலாம். அதுலேயுமே பக்க கண்களும் பக்கத்தில் வெடித்து வந்துக்கிட்டே இருக்கும். அதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்து கூட அடுத்த தொட்டியில் வைக்கும்போது நம்மளுக்கு புது செடிகள் கிடைக்கும். இந்த பூக்கள் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நல்ல ஒரு ஹார்டாக இருக்கும், பார்க்குறதுக்கு ரொம்ப அப்படி இந்த மெழுகு மாதிரி இருக்கும். இந்த பூக்கள் தொட்டு பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சாஃப்டாக இருக்கும். ரொம்ப நாளைக்கு பூக்கள் வாடாது. அடுத்தடுத்து ப்ளூம் வந்துகிட்டே இருக்கும்போது எப்போவுமே நம்ம தோட்டத்தில் இந்த செடிகள் பூக்கள் இருந்துகிட்டே தான் இருக்கும். பல வண்ணங்களில் இருக்குது. என்கிட்ட ஒரு 5 கலர்ஸ் இருக்குது. நிறைய டபுள் பெட்டல்ஸ்லாம் வந்திருக்குது. சிங்கிள் பெட்டல், டபுள் பெட்டல், டபுள் கலர்ஸ் அப்படின்னு நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் காமிக்கிறது ஒரு ரெட் வெரைட்டி. இது காமன் வெரைட்டி தான், ஹைப்ரிட் வெரைட்டி கிடையாது, இது நாட்டு ரகம். இந்த பிங்க் வெரைட்டி ஒரு மினியேச்சர் வெரைட்டின்னு சொல்லலாம். இதை விட இன்னும் மினியேச்சர் வெரைட்டி இருக்குது. ரொம்ப பூக்கள் குட்டி குட்டியாக தான் இருக்கும். இந்த செடிகள் ஒரு சக்யூலண்ட் வகையை சார்ந்தது. அதனால் இந்த செடிகளுக்கு அதிகப்படியான தண்ணீர் தேவைப்படாது. இந்த தண்டுகள்லேயே தண்ணீரை இந்த செடிகள் சேமித்து வச்சிருக்கனால நல்லா வறட்சியை தாங்கி வளரக்கூடியது. எவ்வளோ வெயில்னாலும் தாங்கும். தண்ணீர் ஒரு வாரம் ஊற்றலைன்னா கூட இந்த செடிகள் வாடாது. இந்த செடிகளுக்கு முழு சூரிய வெளிச்சம் வேணும். மண் கலவைன்னா கொஞ்சம் மணல் சேர்த்து வைக்கணும். அதாவது ஊற்றுற தண்ணி உடனடியாக தொட்டியிலேருந்து வெளியேறிடணும். அந்த மாதிரி ஒரு மண் கலவை தான் தேவை. அதனால் 1 பங்கு மணல், 1 பங்கு தோட்டத்து மண், 1 பங்கு தொழு உரம், 1 பங்கு கொக்கோபிட், அதுக்கப்புறம் 1 கைப்பிடி வேப்பம் புண்ணாக்கு. கண்டிப்பாக வேப்பம் புண்ணாக்கு சேர்க்கணும். ஏன்னா இது சக்யூலன்ட் செடின்றனால தண்ணீர் தேங்கி இருந்ததுன்னா வேர் அழுகல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த வேர் அழுகலை தடுக்கிறதுக்காக தான் நம்ம அந்த வேப்பம் புண்ணாக்கு சேர்க்கிறோம். இதிலே சிங்கிள் பெட்டல், டபுள் பெட்டல் வருதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? இந்த செடியில் அடுக்கடுக்காக வருது. பெட்டல்ஸ் ஒன்று மேலே ஒன்று வருது. இதெல்லாம் சிங்கிளாக தான் பூக்குது. இது ஒரு டபுள் கலர், ஒயிட்டும் பிங்க்கும் கலந்த மாதிரி இருக்கிற ஒரு கலரு. இந்த செடிகள்லாம் இது ரொம்ப நாளாக என்கிட்ட இருக்குது. வாடவே வாடாது, ஹார்டி பிளான்ட் தான். கரெக்டாக நம்ம தண்ணீர் மட்டும் கரெக்டாக கொடுத்துட்டே இருந்தால் போதும். 2 மாதத்துக்கு ஒருக்க உரம் கொடுத்தா போதுமானது. அடுத்த வெரைட்டி இதுவுமே ஒரு பிங்க் தான். இது ஒரு மினியேச்சர், ரொம்ப குட்டியாக இருக்கும். பூக்கள் ஏற்கனவே இருக்கிற பிங்கை விட, அந்த முதல்ல காமிச்ச பிங்கை விட இது அதோட கொஞ்சம் மினியேச்சர் வெரைட்டின்னே சொல்லலாம். இது ஒரு க்ரீம் கலரில் இருக்கும், குட்டி குட்டியாக இருக்கும். இந்த பூக்களும் ரொம்ப அழகாக இருக்கும். இதில் முட்கள் நிறைய இருக்கும். அதனால் சின்ன குழந்தைகள் இருக்கிற இடத்துல இந்த செடிகள் கொஞ்சம் தூரமாக தள்ளி வைக்கிறது நல்லது. அதோட கொஞ்சம் பாய்சனஸும் கூட. அதனால் பெட்ஸு, சின்ன குழந்தைங்க தொடாத மாதிரி கொஞ்சம் தூரமாக வச்சு வளர்க்குறது ரொம்ப நல்லது. மற்றபடி இந்த செடிகளை தோட்டத்தில் வளர்க்கும் போது நத்தைகளுடைய தொல்லைகள் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், அதாவது WHO அவங்களே ப்ரூஃப் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க. இந்த செடிகளை வளர்த்தா நத்தைகள் வராது அப்படின்னு. பொதுவாக முட்கள் உள்ள செடிகளை வீட்டில் வளர்க்கும் போது ஒரு வீட்டுக்கு ஒரு எதிர்மறை ஆற்றலை உண்டாக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது கிடையாது. இந்த செடிகள் வீட்டுக்கு நல்ல ஒரு நேர்மறை ஆற்றலை கொண்டு வரக்கூடியது. எந்த ஒரு பூவுக்குமே எதிர்மறை சக்தின்னு கிடையவே கிடையாது. எல்லா பூக்களுக்குமே நேர்மறை சக்தி தான் இருக்குது. அதனால் இந்த செடியை தைரியமாக நம்ம வீடுகள்லையும் வளர்க்கலாம், மாடி தோட்டத்திலையும் வளர்க்கலாம். எந்த பூக்களுக்குமே தேனீக்களை ஈர்க்கிற சக்தி அதிகமாக இருக்குது. அதனால் மாடி தோட்டங்களுக்கும் ஒரு ஆப்டான பிளான்ட் தான் இது. மற்றபடி
கண்ணை கவரக்கூடிய பூக்களையும் வருடம் முழுவதும் எப்பவுமே செடியில் பூக்களை கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய இந்த யூஃபோர்பியா மீலி செடி கிடைச்சதுன்னா நர்சரியில் எல்லா நர்சரியிலையுமே ஈஸியாக கிடைக்கும். 50+லேருந்து சொல்லுவாங்க ருபீஸ் வந்து. பல வண்ணங்களில் கிடைக்குது. இப்போ வந்து இந்த யூஃபோர்பியா வந்து முள் இல்லாமல் கூட வந்திருக்கு, தான்லெஸ் யூஃபோர்பியா அப்படின்னு சொல்லிட்டு. பூக்கள் கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு இதே மாதிரி சேம் பூ தான், ஆனால் அதில் வந்து முட்கள் கிடையாது. இந்த க்ரௌன் ஆஃப் தான்ஸ் பிளான்ட் பற்றின டீட்டெயில்ஸ் டிப்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு புதிய வகை செடியை பற்றிய பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரைக்கும் பை நண்பர்களே.